ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாறன். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கொக்கில் ஹிந்து காலேஜில் தான் இருக்கிறேன். இப்போ இன்றைய நாள் வந்து 3வது நாள். உங்களுக்கு தெரியும், A level 85 அதாவது 85ஆம் ஆண்டு பட்சுக்குரிய நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த வகையில் இன்றைக்கு 3ஆம் நாளாக அந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் கொக்கில் ஹிந்துவில் நடைபெறுகின்ற பழைய ஆசிரியர் ஸ்டாஃப், அதாவது அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் அவர்களை கொண்டாடும் ஒரு கெட்டுக்கெதர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அது சம்மந்தமான காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். 85ஆம் ஆண்டு A level பேட்ச், அதாவது 60 வயசு நிரம்பிய இந்த ஆண்டு 60 வயசை கொண்டாடுகின்ற சகல மாணவர்களும் உள்நாட்டு வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்து இந்த நிகழ்வுகளின் 3வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காணொளி உங்களுக்கு தரல நான் பெருமடைகின்றேன். வாங்க நிகழ்ச்சி போவோம். என்னுடைய முகப்பு தோற்றம் இங்கே பார்க்க இருக்கும். அதோடு சேர்த்து இங்கே ஆகக்கூடிய நிகழ்வு இங்கே மற்றது டீச்சர் மேற்கிற சும்மா அரேஞ்ச் பண்ண இது மாறாது. என்னுடைய கனவே நைஜீரியா போன படிப்பிக்க. நைஜீரியா போனால் வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க வேலை. என்னன்னா இல்லை சன்னாசம் மறக்கிறது பிள்ளைகள் மறக்க மாட்டாங்க. அடி விழுது குந்தி அடி விழுதுரு போல இருக்கு. இந்த மனுஷன் தங்க என்னதுக்காக நீங்கள் கதை அது டேய் யா நீ எந்த ஸ்கூல் படிச்சீங்க? இது படம் எடுக்க மாட்டேனியோ? இது வீடியோ 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 இன்று நாங்கள் கொக்கிலிந்து கல்லூரியில் 60வது ஆண்டு விழா, அதாவது 60வது நாங்கள் எங்களுக்கு 60 வயதில் வந்து செய்கின்ற ஒரு விழாவாக செய்கின்றோம். இது வந்து கொக்கிலிந்து கல்லூரி பஞ்சலிங்கம் ஆடிட்டோரியம், பஞ்சலிங்கம் என்ற மாஸ்டர் எங்களுக்கு நாங்கள் படிக்கின்ற போது
பிரின்சிபலாக இருந்தவர், முதல் வைஸ் பிரின்சிபலாக இருந்தவர், அந்த நேரம் மகாதேவன் பிரின்சிபலாக இருந்தவர். சேர்ந்து அவர் பிரின்சிபலாக இருக்கின்ற காலத்திலேயே நாங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து தொடர்ந்து 12ஆம் வகுப்பு படித்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் எங்களை இந்த பாடசாலை ஏற்றுமதி செய்தது. அந்த பாடசாலையும் பாடசாலை தந்த வளர்ப்பு முறையும் பாடசாலையின் கல்வி முறையும் பாடசாலையின் ஒற்றுமையும் எங்களை திரும்பி கொண்டு வந்தது மீண்டும் ஸ்கூலுக்கு. அந்த ஒற்றுமையில் நாங்கள் இன்று எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது ஒரு ஆரம்பம். இது தொடர்ந்து அப்படியே நகரும். எல்லாரும் இதை பார்த்தும் பின்பற்றுவார்கள். எல்லாம் நல்லபடியாக முடியும். நன்றி. கொக்கிலிருந்து தன்னுடைய காப்பதா உயர்தர வகுப்பு மாணவர்களுடைய ஒன்றுப்புகள் ஆரம்பமாக இருக்கிறது. அனைவரும் அமர்ந்து நிகழ்ச்சியில் மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கின்றது. இந்த மங்கள விளக்கேற்றலை எங்களுடைய காலத்தின் பின்பும் இந்த பாடசாலையில் கல்வி கற்பித்து மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய சண்முகநாதன் ஆசிரியர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றை அழைக்கின்றோம். எங்களுடைய காலப்பகுதியில் எங்களுடைய பிரிவு மாணவர்கள் சார்ந்தவர்கள் எங்களுடைய காலத்தின் நினைவுகள் அடுத்து கொண்டிருந்த கல்லூரி இல்லத்தை மாணவர்கள் சேர்க்கிறார்கள். பயில் பலமானவதே கொக்குவில் இந்து கல்லூரி குயிந்து கல்லூரியின் தீபம் கிராமத்து பொன்மணி மகுடம் கல்லூரம் நிறம் நிறம் பெற்றோம் நகருள் யாமி மறவோம் நீயே விந்தையின் முறையுள் நினதே உங்களின் உயர்வு நினதடி ஏற்றுவோமே நினதடி ஏற்றுவோமே நினதருள் நிகுமொழி நமதே பொருளாம் நீதருள் ஞானமதீதம் நினதருள் நிகுமொழி நமதே பொருளாம் நீதருள் ஞானமதீதம் ஜெயகோ 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 ஜெய 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 ஜெயகோ நீதருள் ஞானமதீதம் உள்ளார் தொருகி தருவாயுண்ட பூமியில் நீ பெரும் நல்லிசை மேலாம் பெருமிதமானவர் சென்றும் உயர்த்துவம் நீருயர் வழிகள் நினருளே ஒரு மகள் வாழ்க கொக்குவிலிந்து நமதே கொக்குவிலிந்து நமதே நினதருள் மிகுமொழி நமதே பொருளா நீதருள் ஞானமதீதம் நினதருள் மிகுமொழி நமதே பொருளா நீதருள் ஞானமதீதம் தேவோ 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 ஜெய 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 ஜெயவோ நீதருள் ஞானமதீதம். வாழ்த்துக்களும். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு உடைய ஆர்வத்தில் நன்றி உணர்வுகளை அதாவது வரவேற்பை செய்தல் வேண்டும். என்னுடைய 1987ஆம் ஆண்டு தாபூதா உயர்தர வகுப்பு மாணவர் பிரிவினுடைய நிகழ்வுகளை 60 ஆண்டுகள் என்று கடந்து செல்கின்ற நாங்கள் எங்களுடைய இந்த பாடசாலை நாட்களை மேற்கொள்கின்ற பொழுது இந்த நிகழ்வுக்காக உலகெங்கும் இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது 60 வயதுகளாக இருந்தாலும் அந்த மாணவர் கழகத்தின் நினைவுகளோடு இந்த பாடசாலையிலே கடந்த ஒரு சில நாட்களாக உலாவி இருக்கிற பொழுது அந்த இளமை கழகத்தினுடைய குறிப்புகளை நேற்று நாங்கள் விளையாட்டு மைதானத்திலே பார்த்திருந்தோம். அந்த மாணவர்கள் தங்களுடைய
பல்வேறு குடும்ப சுமைகள், பொருளாதார சுமைகள், பல்வேறு பணி வேலைகளை எல்லாத்தையும் ஒட்டி வைத்து இந்த ஒன்றுபடுதலுக்காக உலகத்தினுடைய அனைத்து பாகங்களிலிருந்தும் வருகிறார்கள். அவர்களை வருக வருக என்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் சார்பில், இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்றவர்களின் சார்பில், இதனுடைய பாடசாலை 87ஆம் ஆண்டு மாணவர் பிரிவினுடைய சார்பில் எல்லோரையும் வரவேற்கின்றோம். அவர்கள் வருகின்ற இந்த பாடசாலை மாணவர்களாக இருந்த காலத்தில் மாணவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இப்போது குடும்ப உறுப்பினர்களாக மாறியிருக்கின்ற துணைவர்கள், துணைவிடமிருந்து அவர்கள் இந்த பாடசாலையை போற்றுவதற்காக பயணித்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளையும் வரவேற்கின்றோம். அடுத்த சந்ததி, எங்களுடைய நினைவுகளை சுமக்கின்ற அடுத்த சந்ததியும் இந்த பாடசாலை நிகழ்வுகளை கண்டு கழிப்பதற்காக பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கின்றோம். அதற்கு மேலாக இந்த பாடசாலையிலே எங்களுடைய காலத்தின் நினைவுகளை, எங்களுடைய கல்வியை தொடர வைத்த ஆசிரியர் பெருந்தகை வந்திருக்கிறார்கள். குறிப்பாக வேலாயுத ஆசிரியர், சண்முகநாதன் ஆசிரியர் அவர்கள் இவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த பாடசாலையிலே நாங்கள் படித்ததன் பின்பு கல்வி கற்ற ஆசிரியர்கள், கற்பித்த ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஏனைய இந்த விழா ஏற்பாட்டு நண்பர்களையும் வருகிறவர்கள் வந்து வரவேற்கின்றோம். அடுத்ததாக தமிழின் பெருமையை பற்றி பேசுவதற்காக ஆண்டு 6 கல்வி கற்கின்ற பாடசாலையிலேயே ஆண்டு 6 கல்வி கற்கின்ற பிரதீபன் ருதன்யா பேச இருக்கிறார். பாருங்கள், ருதன்யா தமிழின் பெருமையை பற்றி பேசுகிறார். தமிழுக்கு அமுதென்று பெயர் என்பதை தமிழுக்கு தன்யா என்ற பெயர் என்று சொல்லலாம்.
அவ்வளவு அழகாக பேசியிருக்கிறார். சங்க காலத்திலிருந்து சங்கம் நெருங்கிய காலம் முதல் தமிழ் இலக்கியங்களை எடுத்து எழுதி தமிழை பற்றி தமிழுடைய பழைய மாணவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தேசங்களில் தமிழை இன்னும் சுமந்திருக்கிறார்கள் என்ற ஆசையில் எல்லா பாடசாலைகளும் வடக்கு கிழக்கிலே இலங்கையிலே உள்ள தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளை முன்னேற்றுவதிலே புலம்பெயர் மிகப்பெரிய பங்காக இப்பொழுது இருக்கின்றது. அந்த வகையிலே பொக்குவில் இந்துக்களுடைய வளர்ச்சியில் 85ஆம் ஆண்டு பிரிவு மாணவர்கள் மட்டுமல்ல எல்லா பிரிவு மாணவர்களும் இன்றும் அந்த வளர்ச்சியிலே தங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழுக்கு அவர் அடுத்த ஒரு பிறவி என்று இருந்தால் இந்த தமிழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெற்றிருந்தார். அந்த தமிழினுடைய மகிமையோடு அடுத்ததாக இந்த மாணவர் தளத்திலே எங்களுடைய 85ஆம் ஆண்டு கால நினைவுகளை சுமந்து வர இருக்கிறார் பவான். அவரை பவான் என்று சொல்வதை விட கோசலட்சேந்தர் என்று சொன்னால்தான் அவரை எல்லோருக்கும் தெரியும். வாருங்கள் பவான், உங்களுடைய நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கற்றுத்தந்திருக்கின்றது. இந்த நமது பாடசாலை நம்மை வாழ கற்றுத்தந்திருக்கின்றது. நமது தலைமைத்துவம் நாங்கள் இங்கே இருக்கும்போது எத்தனையோ போட்டிகளை பங்கேற்கின்றோம், எத்தனையோ விளையாட்டுகளில் பங்கேற்கின்றோம். அதிலே தலைமைத்துவம், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது, சக மாணவர்களை எப்படி வழி நடத்துவது, நாங்கள் பிரிஃபெக்டாக இருக்கின்றோம், மாணவ தலைவர்களாக இருக்கின்றோம். அங்கே எவ்வளவு கற்றிருக்கின்றோம். இன்று நான் ஒரு வியாபாரம் செய்கின்றேன் என்றால் எனக்கு 100 பேருக்கு மேல் வேலை செய்கிறார்கள் என்றால் அதில் என்ன மாதிரி நான் இங்கு படித்ததைத்தான் இன்று எனக்கு அது உதவி செய்கின்றது. அதே போல் எல்லாரும் இங்கே இருப்பவர் எல்லாரும் அவரது வாழ்க்கையில் எவ்வளத்தையோ கற்று அதிலே மிக நன்றாக இருக்கிறார்கள் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் போட்டி போடும்போது வெற்றி பெறுவது மட்டுமல்ல, தோல்வியை கண்டிருக்கின்றோம். இன்று எங்களுக்கு 60 வயதில் எத்தனையோ தோல்விகளை கண்டு, ஆனால் அந்த திருப்பி கடினமாக முயற்சி செய்வதை கற்றிருக்கின்றோம். அதுக்கு மேலாக எமது ஒழுக்கத்தை கற்றிருக்கின்றோம். நாம் வடிவாக பொருத்தமாக இருந்து இல்லாத இல்லையும், ஆனால் அன்று அந்த ஏதோ ஒரு ஒழுங்கத்தை கற்றதை இன்று கடைபிடிக்கின்றோம். எமது ஆசிரியர்கள் எமது வாழ்க்கையில் வெற்றியை கிடைப்பதற்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அதற்கு அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, மரியாதை மற்றும் ஒழுக்கம் என்பதை அவர்கள் தான் எங்களுக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள். இந்த பாடங்கள் இன்று வரை எங்களுடன் பயணித்து வருகின்றன. நட்பு, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நட்பு என்பது ஒரு கோல்டன், ஒரு தங்க நட்பு. இந்த நட்பு இன்று வரை தொடர்ந்து எங்களுடன் இருக்கின்றது. இதேபோல் நாங்கள் கடைசி காலம் வரை இந்த நட்பை கொண்டு செல்வோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். இப்போது ஒரு தீமை தன்மை கட்டுப்பாடுகள் அந்த தீமை கட்டுப்பாடுகள் வைத்திருந்த அவனுடைய நிலையை பார்த்தோம். அடுத்ததாக, அதாவது ஓடித்தரமாக அவர்கள் பெங்களூரில் நம்ம சொல்லுவோம். அந்த காலத்திலே கல்வியும் நல்லவரம் என்ற பாட்டை பாடிட்டு இருந்தார். அவர்களுடைய மெமரியை பகிர்ந்து கொள்வது. இங்கு வரை வந்திருக்கின்ற எங்களது நட்புகள், எங்களை எல்லோரையும் உருவாக்கிய ஆசிரியர் இந்த விழாவினை இந்த இடத்துல இவ்வாறு நடத்த வேண்டும் என நாங்கள் எல்லோரும் விரும்பிய தருணத்தில் இன்றைக்கு நாங்கள் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாக்கு அதற்கு மேலாக இந்த பாடசாலையினுடைய நலன் விரும்பிகள், எமது நண்பர்களுடைய குடும்பத்தார், பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும்
இந்நேர வணக்கம். அதாவது இந்த எழுத்தறிவித்தவன் இறைவனாவான், மாதா பிதா குரு தெய்வம். அதாவது இந்த பாடசாலை எங்களுக்கு தந்த இந்த வரப்பிரசாதம் தான் நாங்கள் இன்று இந்த இடத்தில் கலைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த பாடசாலையினுடைய அதிகாரிகளை நான் இங்கு வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த நாங்கள் பாடசாலையில் கல்வி கற்ற காலங்களை நாங்கள் நோக்குகின்ற போது அது இனி எங்களுக்கு வராது. நாங்கள் எப்பவும் யோசிப்போம், பாடசாலைகளை படித்துக் கொண்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இல்லாத ஒரு காலம். ஆனால் எங்களுடைய இந்த 85ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலங்களில் எங்களுக்கு இப்போதையான காலம் இல்லை. காலை நாங்கள் பாடசாலைக்கு வந்தால் மாலை வீடு போய் சேருவோம் என்று தெரியாத ஒரு நிலைமை இருந்தது. கல்வி கற்பது சரியான கஷ்டம் இருந்தது. அதனால்தான் எங்களுடைய இந்த 85ஆம் ஆண்டு பிரிவு மாணவர்கள் இந்த உலகமெல்லாம் சிலரி வாழ்கின்றனர். இன்று இந்த உலகமெல்லாம் எங்களது நண்பர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையான இந்த பாடசாலைக்கு தான் பெருமை சேர்க்கின்றனர். எங்களது இந்த நண்பர்களினால் இந்த பாடசாலையில் கூட ஏராளமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. என்னுடைய காலத்திலே திகம்பர மாஸ்டர், கணேஸ்வரன் மாஸ்டர், அடுத்து என்னுடைய அன்பர் கஞ்சனியும் அவர்கள், திருவந்த ரவீந்திரன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த காலத்தினுடைய பாடசாலையினுடைய அடையாளங்களாக விளங்குகிறார்கள். அவர்களுடைய இழுக்கமும் அவர்களுடைய கட்டுப்பாடுகளையும் பின்பற்றிய மாணவர்கள் தான் இந்த உலகம் விளங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலேயே குறைந்த ராஜாக்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். இன்று உலகம் முழுக்க இவ்வாறு கலந்து காணப்படுவதற்கு நாங்கள் காபோதா சாதாரண பரீட்சை எடுப்பதற்கு பின்பு காபோதா கேந்திர பரீட்சைக்கு கல்வி கற்க பேரார்வத்தோடு உள்ள மாணவர்கள் அன்றைய காலத்திலே எழுச்சி பெற்று தேசிய விடுதலை போராட்டத்தின் காரணமாக எழுந்த ஆயுத போராட்டத்தின் காரணமாக பெற்றோரால் பல மாணவர்கள் கற்புறுத்தப்பட்டு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அல்லது ஸ்கூலினை கற்புறுத்தி பல மாணவர்கள் செல்ல வழி இருந்தது. பல மாணவர்கள் இங்கிருந்து நோக்கங்களுக்காக செல்ல வழி இருந்தது. அவ்வாறு சிலறிய மாணவர்கள் எல்லோரும் இவ்வாறு இந்த 60 ஆண்டுகளை, அதாவது பாடசாலையினுடைய காலத்தின் பின்புகளுடைய வாழ்க்கை காலத்தின் பின்பும் எல்லோரும் இன்னும் நினைந்திருப்பது என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நேற்று இந்த விளையாட்டு மைதானத்திலே சிலர் கேட்டிருந்தார்கள், உங்களுடைய மாணவர்கள் இங்கிருந்து வந்திருக்கிறார்கள், ஒரு மிகவும் நெருக்கமான ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்கிறது என்று ஒரு சிலர் பேசியதை நான் சாதாரண செலுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த அளவிலே எங்களுடைய மாணவர்கள் இன்னும் எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள், புரிந்துணர்வோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும், அதாவது தங்களுடைய வீடியோ கோள்களாகவோ அல்லது டீம்ஸாகவோ ஏதோ ஒரு ஜூம் கோள்களாகவோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அடுத்ததாக இந்த நிறுவனத்தோடு வரவேற்பு நடனத்தை ஒப்புவிந்து கல்லூரி மாணவிகள் தர இருக்கிறார்கள். ஒப்புவிந்து கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து இந்த வரவேற்பு நடனத்தை இப்பொழுது எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். வாருங்கள் மாணவர்களை, உங்கள் வரவேற்புக்காக.
உழைச்சி கெட்ட வழியாக போச்சு.
Yeah, everything dance. Blessing for us to be here. நல்ல ஒரு மிக்சர், நல்ல ஒரு கம்போசர். Great dance, great, very nice, very great. என்ற வார்த்தைகளால் வர்ணிப்பதை என்பது நான் நினைக்கின்றேன் போதாது. மிகவும் அழகாக ஒப்புவிந்த கல்லூரி மாணவிகளும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்களும் அவர்களுக்கு துணை புரிந்த பக்கவாத்திய கலைஞர்களும் மிக அருமையாக எங்கள் இந்த பொருதை பெருமைப்பட வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பழைய ஞாபகங்கள் வந்தன. அதிலும் முத்தைத்தனை பற்றித்து என்ற திருப்புகழை, அரங்கநாதனுடைய திருப்புகழை மிக அழகாக அந்த நட்டுவாங்கத்துடன் ஜதியுடன் நினைத்து அந்த பாடலும் இணைந்து பரவலும் பாடலும் இணைந்த பொழுது மிக அற்புதமாக இருந்தது. அதனை நாங்கள் எல்லோரும் மிக மகிழ்வோடு ரசித்திருந்தோம். அதற்காக இன்னும் ஒரு முறை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்களோடு கலைஞர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடைக்கு நான் நினைக்கின்றேன் பழைய ஞாபகங்கள் வருகிறது. தவராஜா இங்கே இருக்கிறார், சிவபாலன் மரணித்து விட்டார். எங்களை மூர்த்திகள் என்று சொல்வார்கள். இந்த ஒவ்வொரு பரசலிப்பு விழாவிலும் நாங்கள் இசை கச்சேரியை நடத்துவோம். மாணவிகள் பரதநாட்டியத்தை நடத்துவார்கள். அந்த நேரம் நாங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே சாந்தநாயகி டீச்சர் சங்கீத ஆசிரியராக இருந்தார். பத்மினி டீச்சரும் அவரோடு கணிக்கவன் இன்னொரு ஆசிரியை இருந்தவர். அவர்களுக்கு பேரை வந்தேன். அவர்கள் நாட்டியத்தை பயிற்றுவித்தார்கள். இதிலே ஒரு ஞாபகத்தை நினைவுட்ட வேண்டும். ஒரு முறை நாங்கள் எங்களுடைய இசை கச்சேரியிலே ஒரு சினிமா பாடல் சாய்ந்த ஒரு பாடலை பாடியதற்கு அதில் பஞ்சலிங்கம் எங்களை நன்மையாக கண்டித்திருந்தார். அந்த முறையிலிருந்து அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளிலே பாடுகின்ற பாடல்களை நாங்கள் முதலில் அவருக்கு
லிஸ்டை கொடுத்து அவர் அப்ரூவ் பண்ணினார் பிறகுதான் அந்த பாடங்கள் பாட முடியும் என்ற ஒரு நிலைமை வந்து கிடைக்கிறது. அடுத்ததாக எங்களோடு கல்வி கற்று எங்களை பெற்று பிரிந்த மாணவர்களுக்கு அதாவது கழகங்களை ஒரு சிலர் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களை நினைவு கூறும் சொல்லி நிகழ்வுகள் வர இருக்கிறது. அதற்கான ஒரு வீடியோ ஒரு பிரசன்டேஷன் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அந்த நினைவுகளை அவர்களுடைய ஞாபகங்களை மீண்டுமாக மேம்படுத்தி மற்றும் அவர்கள் தினம் எங்களுடைய மாணவர் கழகத்தோடு இணைந்து எங்களுடன் அவர்கள் பயணித்தார்கள். அடுத்ததாக இந்த பாடசாலையினுடைய நிகழ்காலத்தை சுமந்திருக்கின்ற பாடசாலையினுடைய அதிபர் வசந்தன் அவர்கள். அவர் இளமையானவர். 92ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த ஒருவர். அவர்களுடைய இளமை துடிப்போடு இந்த பாடசாலை இப்பொழுது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய நிகழ்கால சுமைகளையும் எதிர்கால திட்டங்களையும் அவருடைய சாதனைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வசந்தன் அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்தார். இன்றைய இந்த நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கும் 25ஆம் ஆண்டு அணில் சார்பான தலைவர்களே, இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கலந்து கற்பித்த ஆசிரியர்களே, இன்றைய இந்த 60வது பிறந்த தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் 85ஆம் ஆண்டு அணியினரே, அவர்கள் தம் குடும்பத்தினரே, இளநிலைகளே, பழைய மாணவர்களே, அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த சிறப்பான நாளில் என்னையும் அழைத்து இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வைத்ததற்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு
முதலில் உங்களது 60வது பிறந்த தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்வேறு அணிகள் இப்ப கடந்த ஒரு 5-6 வருடங்களாக இந்த ரீயூனியன் செயற்பாடுகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இந்த அணியின் செயற்பாடுகளின் ஊடாக கல்லூரிக்கு பல்வேறு சிறப்புகளும் சில உட்கட்டமான வேலை திட்டங்களும் இந்த ரீயூனியன் செயற்பாடுகளினால் நமது கல்லூரிக்கு பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த 60வது பிறந்த தினத்தை கொண்டாடும் இந்த 85வது ஆண்டு அணியினர் எமது பாடசாலையில் பல்வேறு யுத்த சூழ்நிலைகளில் நீங்கள் கல்வி கற்ற காலங்கள், இந்த பாடசாலையை முழுமையாக அனுபவிக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர் தேசத்திற்கு சென்று நீங்கள் கற்ற காலம் வாழ்ந்த காலத்தை விட கூடுதலான காலங்களை புலம்பெயர் தேசத்தில் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த 85ஆம் ஆண்டு அணியினர் இவ்வளவு பெருந்தொகையினரை நீங்கள் ஒன்று திரட்டி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது என்பது மிகவும் சிறப்பானது. சிறப்பான இந்த தருணத்தை உங்களுடன் இந்த விடயங்களை நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் எமது இந்த 85ஆம் ஆண்டு அணியினரை எனக்கு குறிப்பாக ஜெயந்திரன் அவர்களை தான் கூடுதலாக தெரியும். இந்த நேரம் எமது கல்லூரியுடன் நீண்ட தொடர்பை கொண்டிருப்பார். என்னுடன் கடந்த 2 வருடங்களாக நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக என்னோடு பல்வேறு விடயங்களில் மிக தொடர்பாக காணப்படுகின்ற பல்வேறு செயற்திட்டங்களை அவர் இங்கு செய்திருந்தார். இவர் அணி சார்பாக செய்தாரோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் செய்தாரோ என்பது தெரியவில்லை. எமது கிரிக்கெட் தொடர்பான சில எங்களுக்கு போலிங் மிஷின் இப்போ இந்தியாவில் பிரபல்யமான பாடசாலைகளில் போலிங் மிஷின் பாவிக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு பிள்ளைகளும் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு நாங்கள் உடனடியாக ஒரு போலிங் மிஷினை இங்கே தெரிவித்து அதற்குரிய பிச் நெட் அந்த செயற்பாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதியினை செலவழித்து முன்வந்து அந்த செயற்பாட்டை செய்து தந்த நான் நினைக்கிறேன் உங்கள் சார்பாகத்தான் அவர் அந்த நிகழ்வுகளை செய்து தந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். அதே போல் நான் வருவதற்கு முதல் 2 ஸ்மார்ட் பேனல் ஆகிப்போம். 2 அந்த நேரம் எங்களுக்கு ஒரு 25 ஸ்மார்ட் பேனல்ஸ் ஓல்ட் பாய்ஸால ஒவ்வொரு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன்ஸ் ஊடாக செயல்படுத்தப்பட்ட அந்த ஸ்மார்ட் போர்ட்டில் உடனடியாக 85ஆம் ஆண்டு கட்சி சார்பாக 2 ஸ்மார்ட் பேனல் நமது பாடசாலை மாணவர்கள் பாவனைக்காக தந்திருந்தார். இதேபோல் நமக்கு இந்த பேண்ட் வாத்திய அணியினருக்கான உடைகள் என்று கேட்டால் உடனே வந்தால் அதுக்குரிய டொனேஷனை தருவேன். சில மெட்டீரியல்ஸை தருவேன். ஃபுட்பால் தொடர்பான சில தேவைகள் ஏற்பட்டால் அது தொடர்பான சில விடயங்களை தருவேன். நான் எல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு அறிவிப்பேன் என்ற விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட பெருமளவான செயற்பாடுகளை இந்த அணி சார்பாக இவர் செய்து வந்தது கேட்டு இந்த தருணத்தில் உங்களுக்கும் இத்தருணத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பாடசாலையில் எனது இந்த 2 வருட காலத்தில் நாங்கள் பாடசாலையில் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடிக்கு மேற்பட்ட ஒரு பெரும் நிதியில் நமது செயற்பாடுகளை முன்னிறுத்தி இருந்தோம். உட்கட்டமைப்பு செயற்பாடுகளை தான் பெருமளவு ஒவ்வொரு அணி சார்பாக செய்து தந்திருந்தார்கள். முதலாவதாக UKOSA சார்பாக நமது அலுவலக புனரமைப்புக்கு நமது முதல் நமது பாடசாலையை முதலாவது செய்துதான் அது முன்மொழியப்பட்டது. கிட்டத்தட்ட 7.8 மில்லியன் ரூபாய் செலவில் நமது அலுவலகம் நவீனமயப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 87 பட்சால் எங்களது ஆண்கள் மலசலாக்கூட தொகுதி ஒன்று மிகவும் நவீன மயப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட அது நான் நினைக்கிறேன் 2.7 மில்லியன் அளவில் அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின் 93 பட்சால எங்களுக்கு தென்பகுதியில் உள்ள பெண்கள் மலசலாக்கூடம் கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் ரூபாய் செலவில் அந்த மலசலாக்கூடம் ஆண்கள் பகுதிக்கு
ஸ்மார்ட்டான மலர்களை கூட உருவாக்கப்பட்டதோ அதே அளவு தரத்தில் பெண்களுக்கான ஒரு மலர்சலக்கூட தொகுதி எங்களுக்கு 3.2 மில்லியன் ரூபாய் செலவில் 93 பட்ஜால எங்களுக்கு அது கொண்டு வரப்பட்டது. அதை விட சேர்ந்து 94 பேட்ச் கடந்த வருடம் எங்களுக்கு அந்த தங்களது 50வது பிறந்த தினத்தை கொண்டாடும் போது மற்றொரு அங்காள தென்பகுதியில் மிக நீண்ட காலமாக காணப்பட்ட நீர்த்தாங்கி ஒன்றை புது நீர்த்தாங்கி ஒன்றை நமக்கு நீங்கள் அங்காள இந்த பாடசாலையை தரிசிக்கும் போது சில விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். புது நீர்த்தாங்கி ஒன்றையும் அதே போல் அதே பேட்ச் அந்த 94 பேட்ச் எங்களோட கெமிஸ்ட்ரி லேபையும் புனரமைத்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லியன் 2.2 மில்லியன் அந்த வாட்டர் டேங்க் அதே மாதிரி இந்த நிகுதியோட சிறிய வேலை திட்டங்களின் அடிப்படையில் எங்களது கெமிஸ்ட்ரி லேபையும் அவர்கள் புனரமைத்து தந்திருந்தார்கள். இதை விட கர்நாடக UK OSA அவற்ற பேட்ச் 82 பேட்ச் இருக்க வேணும். அவர்கள் எமது ஹோம் சயின்ஸ் ஸ்கூல் ஒன்றை புதுப்பித்து தந்தார்கள் 2.3 மில்லியன் ரூபாய் செலவில். அந்த பேட்ச் வந்து எங்களுக்கு அந்த ஹோம் சயின்ஸ் ரூமை புதுப்பித்து தந்தார்கள். அதே போல் 98 பேட்ச் அவர்கள் கடந்த வருடம் நமது 45வது வருடங்களை கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் நினைக்கிறேன் நான் அந்த வருடம் தங்களது 45வது வயதை கொண்டாடும் முகமாக இங்கு ஒரு நிகழ்வை இந்த மண்டபத்தில் இதற்கு அதற்கு பிறகு நமக்கு ஒரு கேண்டீன் ஒன்று அங்கால 2.7 மில்லியன் ரூபாய் செலவில் எங்களுக்கு ஒரு புது கேண்டீன் ஒன்று அங்கால உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதே போல நமது OSA சார்பாகவும் கனடா OSA பல IT தொடர்பானவும் புலமை பரிசில் நிதியங்களுக்கு கூடாகவும் பல்வேறு செயற்திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே நேரம் இப்போ சிவனேசன் அண்ணா அவர்கள் இந்த பேட்ச் 83 பேட்ச் இப்போ எங்களுக்கு அந்த கிரவுண்ட் ஃபேஸ் அங்கால உள்ள அந்த மதில் அங்கே டெக்னாலஜி லேபுக்குள்ளே இடையில் இருக்கின்ற அந்த குளப்பட்டி ரோட்டில் காணப்படுகின்ற அந்த மதிலை சரி அரைவாசியாக கட் பண்ணி அதுக்குள்ள ஒரு நெட் ஃபிட் பண்ணி அதில் நடுவில் ஒரு கேட்டை உருவாக்கி 2.2 மில்லியனில் அந்த ப்ரொஜெக்ட் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே அந்த செயற்பாட்டை அந்த 82 பேட்ச் எங்களுக்கு செய்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இன்று எங்களோட UK OSA ஒரு குறிப்பிட்ட சில அணித்தார்கள் சில குரூப்பாக சேர்ந்து நமது ஸ்டாஃப் டாய்லெட்டை இன்று வேலை தொடங்கி இருக்கின்றார்கள். அதே போல் செக்யூரிட்டி பூத் இந்தியாவில் வந்து முன்பகுதியிலும் இன்றைக்கு அதுக்குரிய வேலை திட்டங்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே போல் இங்கு கற்பித்த ஒரு ஆசிரியர் தனது தங்கைக்கு கற்பித்த அவள் கவர்மெண்ட் ஓல்டுகளாக இருந்தாலும் நான் இந்த கற்பித்தது கடமைகள் தனது தந்தையின் விருப்ப தனது தந்தையின் நினைவாக நினைக்கிறேன் 3.3 மில்லியன் அளவில் என்கிற தென்பகுதி லைப்ரரி ஏராளமான புத்தகங்களுடன் அந்த தென்பகுதி லைப்ரரியை ஒரு புதுப்பித்து மக்கள் கையெழுத்திருந்தார். இவ்வாறாக தனிப்பட்ட ரீதியாகவும் பழைய மாணவர்கள் சங்கங்கள் ஊடாகவும் அணிகள் சார்பாகவும் இந்த ரீயூனியன் செயற்பாட்டினூடாக நமது பெருமளவு கட்டுமானங்கள் நமது பாடசாலைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான சிறப்பான இந்த செயற்பாடுகள் இந்த முன்னெடுப்புகளுக்கு பிரதானமான காரணம் இந்த ஒன்று கூடல்கள். நீங்கள் ஒருமித்து எல்லாரும் ஒரு அணியின் கீழ் திறக்கும் போது நமக்கு இந்த பாடசாலைக்கு கிடைக்கின்ற இந்த பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு சரியான ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. அதே போல் இன்று சில செயற்பாடுகள் எங்களோட வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ண இருக்கிறார்கள். அதே போல சில ப்ராஜெக்டை இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். உங்களோட 85 சார்பாக தேங்க்யூ வெரி மச். சில செயற்பாடுகள் நீங்கள் செய்வதற்கு அதனூடாக சிறப்பு என்னென்னா உங்களோட தாய்க்கு நீங்கள் செய்கிற ஒரு கடமையாகவே நீங்கள் யோசிக்கிறீர்கள். உங்களோட உழைப்பின்ற ஒரு பகுதியை இந்த ஏழை மாணவர்களின் கல்விக்கு நீங்கள் வழங்குவதன் ஊடாக நீங்கள் ஒரு மன ரீதியான ஒரு திருப்தியை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இதே நேரம் நமது இன்று இலங்கையில் பல்வேறு பிரசித்தமான பாடசாலைகள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலைக்கு எமது மாணவர்களை நாங்கள் கொண்டு செல்வதற்கு இவ்வாறான உங்களின் உதவிகள் தான் முக்கியமாக. எமது அரசு நிதி என்றது அந்த அளவுக்கு போதுமான அளவை எங்களுக்கு தரப்போவதில்லை. ஆகவே நாங்கள் இவ்வாறான இந்த படித்த மாணவர்கள் அல்லது இந்த கற்ற மாணவர்கள் உதவியுடனேயே அந்த பாடசாலையுடன் நாங்கள் போட்டி போடுவதற்குரிய அந்த எமது மாணவர்களும் சென்று போட்டி போடுவதற்குரிய அந்த இயல்பை எங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று இத்தருணத்தில் கூறுவதோடு எமது கல்வி பயணத்தில் மிக முக்கிய
விதமான நல்ல செயல்பாடுகளை நாங்கள் இப்போ எண்ணியிருக்கின்றோம். நேற்று வந்த ரிசல்ட்ஸ் தான் கட்டோம். போன இப்போ 2-3 நாட்களுக்கு முதல்தான் வந்தது. அந்த ரிசல்ட்ஸ்ல எங்களுக்கு 86 மாணவர்கள்கிட்ட யூனிவர்சிட்டி அனுமதிகளை பெற்றிருக்கிறார்கள். அதில் 4 மெடிசின், 6 இன்ஜினியரிங் பொறியியல் பீடத்துக்கு 6 மாணவர்களும், மேனேஜ்மெண்ட்டுக்கு 16 மாணவர்களும், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு 6 மாணவர்களும் உட்பட்டதாக பல்வேறு துறைகளுக்கு நமது மாணவர்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் காப்போத சாதாரண தரத்திலும் மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற்ற 23 மாணவர்கள். முந்தைய ஒரு காலத்தில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தால் உடனே வேம்படியோ லெப்டினன்ட்டுக்கு போகிற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்போ 0-ஆக இருக்கின்றன. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் இந்த கல்லூரியை கற்கின்ற ஒரு சூழலை நாங்கள் இப்போது உருவாக்கி இருக்கின்றோம் இந்த பாடசாலையில். அதே போல கல்வித்தரத்தில் முன்னேறி வருகின்ற அதே நேரத்தில் நமது கிரேட் 6 அனுமதி இன்று பெருமளவு அனுமதிகளை நாங்கள் எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி 240 மாணவர்கள் எடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 576 அப்ளிகேஷன்களுக்கு கிடைக்கப்படும். அந்த 576 அப்ளிகேஷனில் நாங்கள் 240 மாணவர்களே நாங்கள் இப்போ பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். மிக தரமான மாணவர்களை நாங்கள் இப்போ பாடசாலைக்கு இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஆகவே நீண்ட காலத்தில் நமது வளர்ச்சிகள் ஒரு சிறந்தொரு பெறுபவர்களை, சிறந்தொரு மாணவர்களை உருவாக்கி தரும் என்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதை உங்களுக்கு வாக்குறுதியாக நானும் சொல்லுகின்றேன். ஏனென்றால் எமது இந்த அடைவுகள் மிக திருப்தியானதாக அமையப்படுகின்றது. இதே போல இணைப்பாட விதான செயற்பாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இணைப்பாட விதான செயற்பாட்டில் இன்று 8 அணிகள் தேசிய மட்ட மாகாண மட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று தேசிய மட்ட போட்டிகளுக்கு பங்கு பெற்றிருந்த இப்ப செப்டம்பர் மாதம் போட்டிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. 8 அணிகள் நமது தேசிய மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றன. இதில் குறிப்பாக பெண்களுக்கான பாஸ்கெட் பால் அணியும் இந்த முறை நீண்ட இடைவெளியின் பின்னர் நாங்கள் தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றோம். அதே நேரம் நமது கிரிக்கெட் அணி மிக 4 பிரதானமான அணிகள் அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 அணிகள் இருக்கின்றன. இந்த அண்டர் 19 இவ்வளவு அணிகள் முழுமையான செலவையும் OSA பொருட்படுத்த மிக பிரமாண்டமான ஒரு செலவு. ஆகவே இந்த செலவை தங்கள் அந்த OSA முழுமையாக பொருட்படுத்தால்தான் நாங்கள் இந்த அணிகளை மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எமது இந்த அணிகள் உள்நிலை போட்டிகளில் வெற்றியடைந்து எல்லாம் 2 அணிகள் நாங்கள் இப்ப வெளிமாவட்டத்தில் உள்ள சிங்கள பாடசாலைகளுடன் மோதுகின்ற ஒரு அணிகளாக இந்த 4 அணிகளையும் நாங்கள் தற்போது உருவாக்கி இருக்கின்றோம். அதுக்குரிய தற்போதைய சீசன் அண்டர் 15, அண்டர் 17 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த டீம் இனி அடுத்த கட்டத்தில் நாங்கள் வெளிமாவட்ட பாடசாலைகளுடன் நாங்கள் விளையாடுவதற்கான செயற்பாடுகள் ஈடுபட்டிருக்கின்றோம். இதேபோல் நமது கனடா OSA பாஸ்கெட் பால் பிளஸ் ஃபுட்பால் இந்த 2ஐயும் தமது முழு பொறுப்பில் தமது செயற்பாடுகளை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பாஸ்கெட் பால் ஒரு குறிப்பிட்ட தரத்திற்கு நாங்கள் முன்னிறுக்கின்றோம். அதே போல் ஃபுட்பாலும் இப்போ அந்த போட்டியின் அணி மிக சிறப்பான ஒரு செயற்பாட்டு இப்போ இருக்கின்றார்கள். ஆகவே இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் எமது பாடசாலை இன்று வடபகுதியில் ஒரு சிறப்பான நிலையை பெற்றிருக்கின்ற இந்த செய்தியையும் உங்களுடன் கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே எமது இந்த செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக உங்களது செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நீங்கள் சில வேளை தனிப்பட்ட ரீதியில் சில செயற்திட்டங்களை நீங்கள் முன்வைக்கக்கூடும், அல்லது குழுநிலையாக சில செயற்திட்டங்களை நீங்கள் செய்யக்கூடும். இவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் என்னென்ன தேவையோ, உங்களால் என்னென்ன இயலுமையாக உள்ளதோ அதை என்னிடம் கலைக்கும் போது, அல்லது உங்களது குழுவினூடாக நான் சில செயற்திட்டங்களை உங்களது குழுமத்தில் வாட்ஸ்அப் குழுமத்தில் ஏதோ ஒன்றில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆகவே அதில் உங்களுக்கு விருப்பமான சில செயற்திட்டங்களை நீங்கள் எடுத்து அதை எமது பாடசாலைக்கு மாணவர்களுக்கும் பங்களிக்கக்கூடியதாக நீங்கள் செய்து உதவலாம். உங்களுக்கு உடனடியாக சில செயற்பாடுகள் நமக்கு பாஸ்கெட் பால் திடல் ஒன்று கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. இதில் இருக்கிற ஒரு பாஸ்கெட் பால் திடல் கிட்டத்தட்ட அந்த கான்கிரீட் எல்லாம் வெடித்த ஒரு நிலையிலும், மற்றது 4 அணிகள் பாஸ்கெட் பால் அணிகள் இருக்கின்றன. அந்த அணிகள் முழுமையாக தனது பிராக்டிஸை மேற்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே இதுக்குரிய காணி எங்களுக்கு அங்கால
புலப்பட்டி சைட்டில் இருக்கின்ற போதும் அதுக்குரிய அந்த கட்டுமானத்துக்குரிய ஒரு செயற்பாடுகள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. இவ்வாறான சின்ன சின்ன செயற்பாடுகள் ஏராளமானதாக எமது பாடசாலைக்கு வேண்டியிருக்கின்றன. உங்களுக்கு அப்படி ஏதும் விருப்பம் என்றால் உங்களோட தாய்க்கு நீங்கள் உங்களது சேவை காலத்தின் இறுதி காலத்தின் உங்களோட வயதில் நாங்கள் எல்லாம் இந்த கவர்மெண்ட் கட்டாயம் நாங்கள் ரிட்டையர் பண்ணியிருக்க வேண்டும். ஆகவே இந்த காலகட்டங்களில் உங்களது உழைப்பின் ஒரு பகுதியை எமது பாடசாலைக்கு நீங்கள் செலுத்த முடியும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு எமது இந்த செலவுகள் அனைத்தும் நாங்கள் தற்போது மிக வெளிப்படைத்தன்மையாக எமது STS கணக்கின் ஊடாகவே நாங்கள் சில செயற்பாடுகளை முன்னிறுத்தி இருக்கின்றோம். அல்லது நீங்கள் குறுநிலையாக செய்யும் செயற்பாடுகள் உரிய அனுமதிகள் நமது சுற்றுலாத்துக்கு அமைவாக நாங்கள் எடுத்து தரப்படும் இடத்தில் நீங்கள் அந்த செயற்பாடுகளை முன்னிறுத்த முடியும் என்ற செய்தியை இத்தருணத்திற்கு தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய இந்த நிகழ்வு இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 1 வீக்கா நீங்கள் மிக சந்தோஷமான ஒரு நிதியை செயல்படுத்தி கொண்டிருப்பீர்கள். இந்த 60வது வயது என்பதற்கு அப்பால் நீங்கள் இவ்வளவு அணியினர் சேர்வது என்பது ஒரு உங்களுக்குரிய அந்த உள்ளுணர்வான ஒரு மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஆகவே இந்த வயதில் இந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஆகவே இந்த சந்தோஷங்களை நீங்கள் மிகையாக அனுபவிக்க வேண்டும் என்ற இத்தருணத்தில் வாழ்த்துவதோடு உங்களது இந்த 60வது பிறந்த தினம் சிறப்பாக நடந்து இந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களை கூறுவதோடு எமது இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற உங்களது அணி சார்பாக கிடைத்த வேண்டுகோளின் அடிப்படையில் எமது மாணவர்கள் சில நிகழ்வுகளை தருவதற்கு உடனடியாக நான் ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் எமது மாணவர்கள் நீண்ட காலத்தின் பின் வருகிறார்கள். அவர்களுக்குரிய அந்த மகிழ்ச்சியற்கு நமது தங்கையர் அவர்கள் அந்த பார்ப்பதற்கும் உங்களது இந்த ரீயூனியன் செயற்பாடு எமது மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்று எனது அந்த கட்டாயம் நமது மாணவர்களும் இந்த ரீயூனியன் செயற்பாடை பார்க்கணும். நான் காலையில் 2000 பேட்ச் அந்த நிகழ்விலும் சொல்லியிருந்தேன். என்னோட லஞ்ச் என்று ஒன்று நடக்கும். இந்த முறை 2025 போன முறை 2025 ஆண்டு மாணவர்கள் செய்திருந்தார்கள். அவர்கள் உண்மையிலே கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள். கிட்டத்தட்ட ஒரு பேட்சில் எங்களுக்கு 300 மாணவர்கள் இருப்பார்கள். அந்த 300 மாணவர்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் அதை செய்திருக்காருன்னு நினைக்கின்றேன். எனக்கு இந்த 2 வருஷத்துல எனக்கு ஒரு புதுமையாக இருந்ததுன்னா தாங்கள் மிச்சம் பிடிச்ச ஒரு காசு எமது பாடசாலைக்கு ஒரு பொருளாக வேண்டி தந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ரீயூனியன் நாங்களும் ஒரு ஒன்றிணைந்து ஒரு செயற்பாட்டை இந்த பாடசாலைக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த மாணவர்களின் ஊக்கம் உங்களை போன்ற இந்த செயற்பாடுகளின் ஊடாகவே அவர்களுக்கு கிடைக்க பெற்றது என்று நினைக்கின்றேன். ஆகவே இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறி அமர்கின்றேன். நன்றி. பாடசாலையுடைய நிகழ்கால முதல்வர் மகன் அவர்கள்